சின்னிபாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் தேவராஜன் மற்றும் துணைத் தலைவர் கோபால், வார்டு உறுப்பினர்கள் ஐயப்பன், துரை, சக்திவேல், சுப்பராஜ், பழனிசாமி ஆகியோர் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 மகஜர்கள் கொடுக்கப்பட்டது. முதலாவது கோரிக்கை, சின்னிபாளையம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியோடு இணைப்பது என்று கடந்த காலத்தில் அரசு முடிவெடுத்து ஜியோவெல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். அப்படி இணைக்கப்படும் பட்சத்தில் சின்னிபாளையம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். சின்னிபாளையம் ஊராட்சியை கிராம ஊராட்சியாகவே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கை. அப்படி இணைக்கப்பட்டால் குடிநீர் இணைப்பு பெறுவதற்கும், வீட்டுமனை பட்டா வாங்குவதற்கும், வீட்டுமனை வரைபட அங்கீகாரம் வாங்குவதற்கும், இன்னும் பல்வேறு வகையான தேவைகளுக்காக 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த மாநகராட்சிக்குள் ஒவ்வொருத்தர் வர வேண்டியிருக்கும். எனவே பொதுமக்களுக்கு அது ரொம்ப சிரமம் என்கின்ற காரணத்தினால் சின்னிபாளையம் ஊராட்சி அந்த ஊராட்சி தொடர்ந்து கிராம ஊராட்சியாக செயல்படுத்த வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. 2வது, சின்னிபாளையத்தில் யூடர்ன் அமைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே போடப்பட்ட யூடர்ன்களை எல்லாம் போலீஸ் எடுத்து விட்டார்கள். தற்பொழுது 2 கிலோமீட்டர் சுற்றித்தான் பள்ளிக்கூடத்து குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. கடகண்ணிக்கு போகிறவங்க அப்படி போகிறாங்க. இன்னும் அலுவலகத்துக்கு போகின்றவர்களும் மேற்கு நோக்கி கார்ப்பரேஷன் எல்லைக்குள் உள்ள ஒரு மிகச்சிறிய யூடர்ன் வழியாகத்தான் போக வேண்டியிருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு தேவையான இடங்களில் ஆய்வு செய்து ஒரு யூடர்ன் அமைத்து கொடுத்தால் அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கும் மற்றும் வியாபார ஸ்தலங்களுக்கு போவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். 3வது, சின்னிபாளையம் பஞ்சாயத்தில் குப்பைகள் ஆங்காங்கு போடப்பட்டு சுகாதார பணிகள் மிகவும் மந்தமாக இருக்கிறது. ஊராட்சி வேலை செய்கின்ற சுகாதார பணியாளர்களால் முழுமையாக அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே ஒரு இடத்தில் போடப்பட்ட குப்பைகள் மிக அதிகமாகி அங்கே நடப்பதற்கே மிகவும் சிரமமான முறையில் இருக்கிறது. பயன்படுத்த முடியாத இடமாக இருக்கிறது. ஏன்னா அந்த குப்பைகளை எல்லாம் ஊரை விட்டு அப்புறப்படுத்தி வெள்ளலூர் மாதிரியான குப்பை கிடங்குகளுக்கு அது அனுப்பப்பட்டு விட வேண்டும். அதே மாதிரி குடிநீர் தேவைகள் முழுமையாக பூர்த்தி பண்ணப்படவில்லை. சாக்கடைகள் பல இடங்களிலெல்லாம் நிரம்பி வழிகிறது. ஊராட்சியினுடைய செயல்பாடுகள் அவற்றையெல்லாம் தீர்க்க விதத்தில் அமையவில்லை. என இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஆய்வு செய்து உடனுக்குடன் தேவையான பணியாளர்களை நியமித்து சின்னிபாளையம் ஊராட்சியினுடைய அன்றாட தேவைகளை முழுமையாக சிறப்பாக செயல்படுத்துவதற்கு இந்த மாவட்ட ஆட்சியர் ஒன்றை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொழுது மகஜர் கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். நீங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது பல்வேறு வளர்ச்சி பணிகளை நீங்க செஞ்சீங்க. தற்போது எப்படி இருக்கு? அந்த போதுமான தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களா? தூய்மை பணியாளர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் முறைப்படுத்தி வேலை வாங்குவதில் சில பலகீனங்கள் இருக்குது. ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து தலைவர் 12 வார்டு உறுப்பினர்கள் அவங்க வார்டுகளை முறையாக கவனித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஊராட்சி பொறுத்த மட்டும் ஒரே ஒரு செக்ரட்டரி இருக்கிறார். அவர் வருவது அவருடைய வேலைகளை பார்ப்பதற்கே போதுமான நேரம் இல்லை. ஆனால் முன்கூட்டியே ஊராட்சி தலைவர் வார்டு உறுப்பினர் காலையில் 6 மணிக்கே தன்னுடைய வார்டுகளுக்குள் சென்று பணிகளை எல்லாம் குடிநீர் முறையாக விநியோகமாகிறதா, டிச் எடுக்கப்படுகிறதா, குப்பை எடுக்கப்படுகிறதா என்பதெல்லாம் கவனித்து வந்தார்கள். இப்பொழுது அப்படி கவனிப்பார் யாரும் இல்லை. என்ன ஸ்பெஷல் ஆஃபீஸர் பிடிஓ 17 பஞ்சாயத்துக்கு சொந்தக்காரர், அவர் எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும்? எனவே இந்த நிர்வாகம் சீர்கெட்டு போனதற்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு குறை என்பது பிரதானமான பிரச்சனை. எனவே தொடர்ந்து கிராம ஊராட்சி இருந்தால்தான் மீண்டும் ஒரு 12 வார்டு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்து அந்த ஊராட்சியை தூய்மையாக பராமரிப்பதற்கும், குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கும், சாக்கடை, வீதி விளக்குகள், அந்த பஞ்சாயத்து பணிகளை நிறைவேற்றுவதற்கும் அது சாதகமாக அமையும் என்கின்ற காரணத்தினால் சின்னிபாளையம் ஊராட்சி தொடர்ந்து கிராம ஊராட்சியாகவே செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை.